இப்போ 13 கொஸ்டின்ல இருந்து பார்ப்போம். ரைட். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு கொஸ்டின். என்ன சொல்லியிருக்காங்க? Read the following rules to be observed by the visitors uh, to a factory and members of a library. அப்ப என்ன? ஒரு ஃபேக்டரியில இருக்கிற ஒரு ஃபேக்டரிக்கு வார விசிட்டர்ஸ், அதை வந்து பார்வையாளர்கள் அவங்களாலையும் ஒரு லைப்ரரியில மெம்பர்ஸாலையும் கடைபிடிக்கக்கூடிய ரூல்ஸ், ஃபாலோ பண்ணக்கூடிய, ஒப்சர்வ் பண்ணக்கூடிய ரூல்ஸ் கொஞ்சம் தந்திருக்காங்க. அந்த ரூல்ஸை வச்சு நாங்க என்ன செய்யணும்? புட் தெம் இன் த கரெக்ட் காலம், ஃபேக்டரி ஓ லைப்ரரி. அப்ப ரூல்ஸ் வந்து கீழே தந்திருக்கிற ரூல்ஸ் வந்து ஃபேக்டரியில இருக்கிறதா லைப்ரரியில இருக்கிறதா அப்படிங்கிறத நாங்க சூஸ் பண்ணிட்டு அதுல லெட்டரை இதுக்குள்ள போடணும். ரைட். ஸோ ரைட் த லெட்டர் ஆஃப் ஈச் ரூல் இன் த கரெக்ட் காலம். சரி, முதலாவது ரூல்ஸை வாசிச்சு பார்ப்போம். Do not tear or damage books, magazines and newspapers. அப்ப அந்த புக்ஸ் எல்லாம் வந்து கிழிக்காதீங்க. டியர்ன்ஸ்னா என்ன? கிழிக்கிறது சொல்றேன். அப்ப அதை வந்து லைப்ரரிக்குள்ள போட்டிக்காம. ரெண்டாவது பார்ப்போம். All visitors must wear an identification badge. அப்ப இங்கேயே தந்துட்டாங்க விசிட்டர்ஸ் சொல்லி. அப்ப விசிட்டர்ஸ் எந்த இதுக்குரியது? எல்லாரும் ஐடென்டிபிகேஷன் பேட்ச் போடுங்கன்னு சொன்னா விசிட்டர்ஸ் வந்து எதுக்குள்ள வரவங்க? லைப்ரரி போறவங்களா ஃபேக்டரிக்கு போறவங்களா? ஃபேக்டரி. ஸோ அதுல லெட்டரை போடுவோம். மூணாவது பாருங்க, கீப் கம்ப்ளீட் சைலன்ஸ் ஆல் த டைம், டு நாட் டிஸ்டர்ப். அப்ப சைலன்ஸ் ஆயிருங்கன்னு சொன்னா அது கட்டாயம் எங்க வரும்? லைப்ரரிக்குள்ள வரும். ஸ்மால் சில்ட்ரன் ஆர் நாட் அலவுட் ஆன் த மேனுஃபேக்சரிங் ஃப்ளோர். ஸ்மால் சில்ட்ரன், சில்ல பிள்ளைகள் வந்து அலோவ் பண்ணப்படுறது இல்லையா? எங்க? மேனுஃபேக்சரிங் ஃப்ளோ. மேனுஃபேக்சர் பண்றேன்னு என்ன? உற்பத்தி செய்யற அந்த ஃப்ளோர்ல. ஃப்ளோர்னு நாங்க செகண்ட் ஃப்ளோர்னு ரெண்டாவது மாடி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் நடக்கிற இடத்துல ஸ்மால் சில்ட்ரன் அலவுட் இல்லையா? இது எங்க நடக்கும்? ஃபேக்டரியிலயா லைப்ரரியிலயா? ஃபேக்டரியில. அப்ப டி போடுவீங்க. ஓகே. அடுத்தது, ரெஃபரன்ஸ் மெட்டீரியல்ஸ் ஆர் நாட் அலவுட் டு பி ரிமூவ்ட். ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் ரெஃபரன்ஸ் அடையாளம் வைக்கிறதுக்கு சொல்றேன். இப்ப நாங்க புக் எல்லாம் வாசிச்சா ரெஃபரன்ஸ் வந்து வைப்போம், அந்த எந்த பக்கம் வாசிச்சோம் அப்படின்னு சொல்லி கடைசியா. ஸோ அது வந்து எதுக்குள்ள இருக்கும்? ஆப்வியஸ்லி லைப்ரரியில கொடுக்குற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். ரைட். ஓகே. அடுத்தது, ப்ரொடியூஸ் யுவர் மெம்பர்ஷிப் கார்டு whenever it is asked for. அப்போ ஒரு மெம்பர்ஷிப் கார்டை எப்ப எல்லாம் கேட்காங்களோ அப்ப எல்லாம் கொடுங்க அப்படிங்கிற ரூல்ஸ் கொண்டு வந்துருக்கு. இது மெம்பர்ஷிப் கார்டு எங்க இருக்கும்? ஃபேக்டரியிலயா லைப்ரரியிலயா? ஆப்வியஸ்லி ஒரு லைப்ரரியில இருக்கு. ஸோ நாங்க அதை தூக்கி எஃப்ல போடுவோம். எஃப் இதுக்குள்ள போடுவோம். ரைட். அடுத்தது, ஃபாலோ ஆல் சேஃப்டி வார்னிங் சைன்ஸ், வாட்ச் ஃபார் ஹாட் ஆர் ஷார்ப் சர்ஃபேசஸ் அப்படின்னு இருக்கு. அப்ப சூடான கூர்மையான சர்ஃபேஸ் மேற்பரப்புகளை பத்தி கவனமா இருங்க, சேஃப்டியை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அது எங்க இருக்கும்? ஒரு ஃபேக்டரியில இருக்கு. அடுத்தது, do not leave any of your belongings on the study tables. அப்ப பிலாங்கிங்ஸ் சொன்னா உங்களுக்கு சொந்தமான பொருட்களை தான் யுவர் பிலாங்கிங்ஸ் அப்படின்னு சொல்றேன். அப்ப ஸ்டடி டேபிள்ல அதெல்லாம் வச்சுட்டு போவாதீங்க அப்படின்னு சொல்லிக்காங்க. அது எங்க நடக்கும்? லைப்ரரி. அடுத்தது, audio visual materials can be kept only for 2 days. அப்ப இது எங்க இருக்கலாம்? இது எங்க இருக்கலாம்னு சொல்லுங்க. அப்போ ஐல வாரது என்ன விஷயம் சொல்றாங்க இங்க? audio visual materials can be kept only for 2 days. யாருக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடும் என்ன என்ன சொல்லிக்காமன்னு சொல்லி? anyone? audio visual materials என்ன அப்படின்னு சொன்னா? who can explain this? சொல்லுங்களேன். என்ன விலங்குது உங்களுக்கு இதுல? ஆடியோன்னு சொன்னா என்ன? ஆடியோன்னு சொல்லி எது சொல்றேன்? சவுண்ட சொல்ற இல்லையா ஆடியோன்னு சொல்லி. அப்ப ஆடியோ விஷுவல் மெட்டீரியல்ஸ் விஷுவல் கண்ணால பார்க்கக்கூடியது, மெட்டீரியல்ஸ் பொருட்கள் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லலாம். அப்ப ஆடியோ விஷுவல் அப்ப கேட்கக்கூடிய பார்க்கக்கூடிய அந்த மெட்டீரியல்ஸை வந்து 2 நாளைக்கு தான் வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பொதுவா இது என்னையா இருக்கலாம்? சிடிஸா இருக்கலாம், அப்படியான விஷயங்களா இருக்கலாம். அப்ப இதெல்லாம் எங்க இருக்கும்? லைப்ரரியில தான் இருக்கு. ரைட்.
I. Wear the safety glasses provided near production lines. அப்ப சேஃப்டி கிளாஸஸ் போடலாம் ப்ரொடக்ஷன் லைன்ஸ் கிட்ட. அப்ப சேஃப்டி கிளாஸஸ் நாங்க எங்க போடுவோம்? ஆப்வியஸ்லி ஒரு ஃபேக்டரியில போடுவோம். ஃபைனலி இன் த கேஸ் ஆஃப் அன் எமர்ஜென்சி ஆஸ்க் யுவர் கைட் ஃபார் ஹெல்ப். அப்போ ஒரு எமர்ஜென்சி, ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன்ல கைட் கிட்ட ஹெல்ப் கேட்கலாம். அப்ப இது எங்க நடக்கலாம்? கே ஃபேக்டரி. அப்ப நாம ஒரு விசிட்டரா போற நாம கட்டாயம் நமக்கு யார் இருப்பாங்க? ஒரு கைடு ஒன்று இருப்பாங்க. கைடுன்னு சொன்னா நம்மள ஒரு இடத்த சுத்தி காட்டுவார். சோ ஏதாச்சும் எமர்ஜென்சி வந்தா அவர் ஹெல்ப்ப நாடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரைட்? சோ இது வந்து என்ன இந்த கொஸ்டின். அப்ப இப்படியான சிம்பிளான கொஸ்டின்ஸ் எல்லாம் மூல வரல எங்களுக்கு அநேகமான பார்ட் இப்படியான கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. ரைட்? அடுத்த விஷயம், இப்ப டெஸ்ட் நம்பர் 14. ரைட்? டெஸ்ட் நம்பர் 14 என்னன்னு சொன்னா, இது வந்து ஒரு மேனுவலான ரைட்டிங் பார்ட். அப்ப எங்களுக்கு 16வது கொஸ்டின் வந்து ஒரு பெரிய எஸ்ஏ 200 வேர்ட்ஸ்ல வரும். இந்த 14வது டெஸ்ட்ல யூசுவலா ஏதாச்சும் ஒரு லெட்டர் ஒன்று எழுத சொல்லுவாங்க. 2 ஆப்ஷன் தருவாங்க. ஒன்று நாங்க இந்த லெட்டர் எழுதணும், அப்படி இல்லைன்னு சொன்னா என்ன செய்யணும்? இந்த பாராகிராஃப் எழுதணும். சோ இந்த பாராகிராஃப் எஸ்ஏ. அடுத்தது 6வது கேள்வி நோட்டீஸ், அப்படி இல்லைன்னு சொன்னா நோட் இல்லைன்னா அனௌன்ஸ்மெண்ட், அது 6வது கேள்வியில வரும். அடுத்தது 8வது கேள்வி பேராகிராஃப். அப்ப நல்லா நோட் பண்ணி பாருங்க. பார்ட் 1ல 6வது நோட்டீஸ் அனௌன்ஸ்மெண்ட், 8வது ஒரு பேராகிராஃப். அடுத்தது பார்ட் 2ல 14வது கேள்வி வந்து என்ன? ஒரு பாராகிராஃப், அப்படி இல்லைன்னு சொன்னா ஒரு லெட்டர். திரும்ப அதே பார்ட் 2ல 16வது கொஸ்டின் என்ன? ஒரு எஸ்ஏ. அப்ப இந்த 4 கொஸ்டின்ஸ் நீங்க ஓ லெவல் என்ன செய்யணும்? மேனுவலா எழுத வேண்டிய கொஸ்டின்ஸ். சரிதானே? அப்ப நாங்க 6வது கொஸ்டினும் 8வது கொஸ்டினும் எழுதி பார்த்தோம். சோ இந்த பாராகிராஃப் எல்லாம் ரைட் பண்றதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. சரிதானே? சோ ஒரு பாராகிராஃப் நீங்க இப்படிதான் எழுதணும். அதே போல லெட்டர் சொன்னாலும் அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரும் மெத்தடும் இருக்கு. சோ அந்த விஷயத்தை நான் என்ன செய்வேன்னா, இப்ப இந்த பேப்பர் கிளாஸ்ல எண்டிங்ல ரைட்டிங் பார்ட்ஸை பாக்குறதுக்குன்னு மட்டும் ஒரு கிளாஸ் செய்வேன். சரிதானே? சோ அதுல தான் இதை கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகே? சோ இந்த கிளாஸ்ல நாங்க இந்த கொஸ்டினை பார்க்கல. ரைட்? சோ இதுக்குரிய சாம்பிள் ஆன்சர்ஸ் நான் உங்களோட குரூப்ல போடுவேன். பட் இதை எழுதுற மெத்தடுக்கு நாங்க ரைட்டிங் கிளாஸ் அப்படின்னு சொல்லி, ரைட்டிங் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு தனி கிளாஸ் நாங்க செய்வோம். ரைட்? பேப்பர்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு. ஸோ அன்டில் தென் இந்த 14th and 16th கொஸ்டின்ஸ் இருக்கட்டும். ரைட்? ஓகே. இப்ப 15வது கொஸ்டினை பாருங்க. ஒலிம்பிக் ட்ரீம்ஸ் அப்படின்னு ஒரு ஒரு பேராகிராஃப் தந்துட்டு read the passage and answer the questions அப்படின்னு தந்திருக்காங்க. அப்ப இந்த 15வது கேள்வி வந்து ஒரு பெரிய ஒரு பேராகிராஃப் வரும். அந்த பேராகிராஃபை நாங்க ரீட் பண்ணி கீழே இருக்கிற கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ணணும். ஆல்ரைட்? சோ இந்த பேராகிராஃபை ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணி நாங்க என்ன விஷயம்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். ரைட்? சோ இப்ப எல்லாரும் ரெடியா இருங்க. நான் ரீட் பண்ணிட்டு உங்க எல்லார்ட்டையும் இதுல என்ன சொல்ல வாராங்க அப்படிங்கிற ஒரு மீனிங்கை நான் வந்து கேட்பேன். ரைட்? சோ உங்களுக்கு காம்ப்ரஹென்ஷன், அண்டர்ஸ்டாண்டிங் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாக்குறதுக்குரிய ஒரு டெஸ்ட் தான் இது. சரி? கொள்ளையல்ல, ஆளுக்கு ஒரு 2 சென்டென்ஸ் நான் கேட்பேன். ரைட்? ஓகே, பாருங்க. அப்ப எல்லாம் ரெடியா இருங்க. என்ன கொஸ்டின் கேட்பேன்னு சொன்னோன்னு ஒருவரையும் காணல. 5 பேர் தான் இருக்கீங்க கிளாஸ்ல. வேற அது யாதர்ஸ்? ஓகே, சோ வாட் எவர். பாருங்க. This happened in the USA. அப்ப ஒலிம்பிக் ட்ரீம்ஸ் என்ன? ஏதோ ஒரு ஒலிம்பிக் கேமை பத்தின ஒரு ட்ரீம்னு சொல்றது ஒரு கனவு. ரைட்? அப்ப this happened in the USA. இது வந்து அமெரிக்கால, யூஎஸ்ஏ அமெரிக்கன் கண்ட்ரி, அங்க நடந்தது அப்படின்னு சொல்றாங்க. ரைட்? சார்ல்ஸ் பேடாக் வாஸ் 4 feet tall and in primary school still. அப்ப பிரைமரி ஸ்கூல் படிச்சுட்டு இருந்த இந்த சார்ல்ஸ் பேடாக்ங்கிறவரு 4 அடி உயரம் தான் இருக்காரு. சரிதானே? One day he asked his coach, what can I do to become the world's fastest sprinter? அப்ப இவர் வந்து அவரோட கோச், ஸ்போர்ட்ஸ் கோச் கிட்ட வந்து கேட்காரு என்னன்னு சொல்லி, what can I do to become the world's fastest sprinter? ஸ்பிரிண்டர்னு சொல்றது யாரு? ஸ்பிரிண்டர்னு சொல்ற மீனிங் தெரியுமா? ஸ்பிரிண்ட் சொல்ற யார சொல்ற? ஓட்ட வீரர். சரியா? ஸ்பிரிண்டர்னு சொல்றது யாரு?
நாங்க ரன்னிங் பண்ணுவாங்க அவங்களதான் ஸ்பிரிண்டர்னு சொல்லுவோம். அப்ப இவர் கேட்காரு கோச்சிட்ட, உலகத்திலேயே ஃபாஸ்டான ஸ்பிரிண்டரா மாறுறதுக்கு நாங்க என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கோச்சிட்ட கேட்காரு. வாட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் ஸ்பீட்? ஸ்பீடாக ஓடுறதுக்கான ரகசியம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்காரு. கேட்டதுக்கு இந்த கோச் சொல்றாங்க, the coach answered that he should practice hard every day. அப்ப ஒவ்வொரு நாளும் நீங்க ஹார்டா பிராக்டிஸ் பண்ணாலே போதும், நீங்க ஒரு ஃபாஸ்டான ஸ்பிரிண்டரா வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. Young Paddock got down to work to achieve his aim, keeping in mind the advice of his coach. அப்ப Paddock என்ன செய்யறாரு, இந்த கோச் சொன்ன அட்வைஸை கேட்டுட்டு ஹார்ட் ஒர்க்கா செய்யறதுக்கு தொடங்குறாரு. அவர் நிறைய பிராக்டிஸ் பண்ண தொடங்குறாரு. In 1920, he became the fastest runner in the Antwerp Olympic Games when he won the 100 meters with the timing of 10.8 seconds. அப்ப இவ்வளவு ஹார்ட் ஒர்க் போட்ட இந்த Paddock என்ன செய்யறாரு, 1920 ஆண்ட்வெர்ப் ஒலிம்பிக் கேம்ஸ்ல என்ன ஃபாஸ்டஸ்ட் ரன்னரா வாராரு. அப்ப 100 meters ரேஸ் ஜஸ்ட் 10.8 செகண்ட்ஸ்ல அவர் ஃபினிஷ் பண்றாரு. ரைட், ஓகே. அப்ப அவரு சாம்பியனாக வந்துட்டாரு. லேட்டர், அதுக்கு பிறகு இந்த சம்பவம் எல்லாம் நடந்ததுக்கு பிறகு, Paddock visited many schools. Okay, Paddock visited many schools and spent a lot of time talking to school children about his recipe for success. அப்ப இவர் ஒரு சாம்பியனாக மாறினதுக்கு பிறகு ஸ்கூல்ல போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசுறாரு, என்னன்னு சொல்லி அவரோட சக்சஸ் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி. ரைட், ஒன்ஸ் கொஸ்டின் கேட்கல ஆன்சர் பண்ணலன்னு சொன்னா மைக்கை மியூட் பண்ணிக்கோங்க. ரைட், ஒன்ஸ் வென் விசிட்டிங் அ ஸ்கூல் இன் ஒஹாயோ. கிளாஸ்ல இருக்கு என்ன ஸ்டூடெண்ட்ஸ் மைக்கை மியூட் பண்ணிக்கோங்க. என்னதுக்கு சனா, சனா மைக்கை மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே, ரைட். பாருங்க, once when visiting a school in Ohio, he said, if you think you can, you can. அப்ப என்ன சொல்றாரு, ஒஹாயோ அப்படிங்கிற ஒரு ஸ்கூல்ல வந்து விசிட் பண்ண போகல இவர் சொல்றாரு அந்த ஸ்டூடெண்ட்ஸ், if you think you can, you can. உங்களால முடியும்னு நம்பினா உங்களால முடியும் அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு. if you believe in a thing strongly enough, it can come to pass in your life. அப்ப ஒரு விஷயத்துல நீங்க உறுதியான நம்பிக்கை வச்சிருந்தா அது உங்களோட லைஃப்ல நடக்கும். இட் கேன் கம் டு பாஸ் இன் யுவர் லைஃப் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. லுக்கிங் அட் த crowd of faces, he said, who knows, maybe there is an Olympic champion in the making right here in the auditorium this afternoon. அப்ப அவர் அந்த பேசிட்டு இருக்க போகல சொல்றாரு, அந்த crowd-அ பார்த்து, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் crowd-அ பார்த்து, இந்த ஸ்டேடியமுக்குள்ளேயே, இந்த ஆடிட்டோரியமுக்குள்ளேயே ஒரு ஒலிம்பிக் சாம்பியன் ஒன்று இப்ப உருவாகி கொண்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சொல்லிட்டு the hush was broken by a skinny boy. அப்ப ஹஷ் என்று சொல்றது என்ன, ஒரு சைலன்ஸ், ஒரு அமைதியான ஒரு சிச்சுவேஷனை தான் ஹஷ் என்று சொல்ற. ரைட், அப்ப இந்த ஒரு ஸ்கின்னி போய், ஒரு மெலிஞ்ச ஒரு பொடியன் ஒருத்தன், ஸ்கின்னின்னு என்ன, மெலிஞ்சால். அப்ப அந்த மெலிஞ்ச பொடியன் ஒருத்தன் அந்த சைலன்ஸ் எல்லாம் பிரேக் பண்றான். He was so nervous that he could hardly speak. அப்ப அந்த crowdல அந்த மெலிஞ்ச அந்த பொடியனுக்கு அவருக்கு பேசுறதுக்கு வருதில்லை, ஒரு நர்வஸ் ஆகிக்காரு. அப்படி இருந்த அந்த பொடியன், he came up to Paddock and said, அப்ப அந்த சாம்பியன் Paddock அவர்கிட்ட வாராரு, ஒலிம்பிக் சாம்பியன் அந்த போய் வந்து, மிஸ்டர் Paddock, I too would like to be an Olympic champion like you. நானும் உங்களை போல ஒரு ஒலிம்பிக் சாம்பியனா வர விரும்புறேன் அப்படின்னு சொல்றாரு. Touched by the boy's sincerity, Paddock spoke to him. அப்ப இவ்வளோ சின்சியரா வந்து ஒரு போய் எங்கள்கிட்ட வந்து கேட்காரு அப்படின்னு சொல்லி இந்த Paddock வந்து ஒரு இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு. அப்போ அவர் பேசுறாரு அவர்கிட்ட. Paddock spoke to him. என்னன்னு சொல்லி, that's what I wanted to be when I was a little bit younger than you. அப்ப பாருங்க, இப்படியான பேராகிராஃப்ஸ்ல இந்த போல்ட் லெட்டர்ஸ்ல தார வேர்ட்ஸ் எல்லாம் நாங்க கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும், சரிதானே? அப்ப இந்த ஏன் இத போர்ட்ல தருவாங்கன்னு சொன்னா, பின்னால அதை வச்சு கொஸ்டின்ஸ் வரப்போகுது. அப்ப யூன்னு சொல்றது என்ன, அது ஒரு ப்ரொனவுன், நீ அப்படிங்கிறத குறிக்கிறது, சரிதானே? இப்ப பாருங்க,
That's what I wanted to be when I was a little bit younger than you. உங்களை விட கொஞ்சம் இளமையா இருந்த நேரம் நானும் அதை போலதான் ஆகணும்னு நினைச்சேன். அதாவது ஒரு ஒலிம்பிக் சாம்பியன் ஆகணும்னு நினைச்சேன்னு சொல்றாரு. அப்ப உங்களை விட இளமையான அப்படின்னு சொல்ல போகல, இந்த யூ யாரை குறிக்குது? வாட் டஸ் இட் ரெஃபர் டு? ஹூ டஸ் இட் ரெஃபர் டு? உங்களை விட இளமையான காலத்துல இருந்து பேடாக் இந்த பொடியை நம்ம பதில் சொல்றாரு. அப்ப யூன்னு சொன்னது யார சொல்லியிருப்பாரு? இந்த ஸ்கினி போய. ஓகே, ரைட். If you work for it and train hard, you can become an Olympic champion. அப்ப நீங்க ஹார்ட் ஒர்க் போட்டு ட்ரைனிங் பண்ணீங்கன்னு சொன்னா நீங்களும் ஒரு ஒலிம்பிக் சாம்பியனா வர இயலும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அந்த போய்கிட்ட. With shining eyes, the boy promised to do exactly what Paddock told him to do. அப்ப இந்த Paddock அப்படிங்கிற இந்த சாம்பியன் அட்வைஸை கேட்டுட்டு இந்த போய் வந்து ப்ராமிஸ் பண்ணி கொடுக்காரு, நான் இதை மாதிரி எல்லாம் செய்யறேன் அப்படின்னு சொல்லி. Though training hard wasn't easy for Jesse Owens. அப்போ என்ன? That was the name of the little boy who had spoken to Charles Paddock. அப்ப அந்த சாம்பியனா வந்தார் ஃபர்ஸ்ட் சார்ல்ஸ் Paddock. அவர்கிட்ட பேசின அந்த போயோட பேரு தான் என்ன? ஜெசி ஓவன்ஸ். Though training hard wasn't easy for Jesse Owens, he did just that. அப்ப என்ன? ட்ரைனிங், அதாவது மிச்சம் ஹார்ட் ஒர்க் போட்டு ட்ரைனிங் எடுக்கிறது இந்த ஜெசி ஓவன்ஸ் அப்படிங்கிற அந்த பொடியனுக்கு வந்து கஷ்டமான ஒரு விஷயமாக இருந்தாலும் he did just that. அவர் அதையே செய்தார். அப்ப இந்த இடத்துல தட் அதுன்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அப்ப அதையே செய்தாருன்னா எதை செஞ்சாரு? தட்டுன்னு சொல்றது எதை குறிக்குது? என்ன விஷயத்தை குறிக்குது? ட்ரைனிங் ஹார்ட். அப்ப இந்த தட் குறிக்கிற விஷயம் இந்த ட்ரைனிங் ஹார்ட், அதாவது கஷ்டப்பட்டு ட்ரெயின் ஆகிறது, முயற்சி செஞ்சு ட்ரைனிங் எடுக்கிறது தான் சொல்றாங்க. Jesse's family was very poor and everyone in the family was expected to work. அப்ப இந்த ஸ்கினி போய் அவரோட பேரு தானே ஜெசி ஓவன்ஸ். அவரோட ஃபேமிலி வந்து மிச்சம் ஏழையான ஆக்கலாம். அதோட அவரோட ஃபேமிலியில இருக்கிற எல்லாரும் வேலை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. At the age of 7, Jesse had to pick 100 pounds of cotton every day. அப்ப 100 pounds சொன்னா ஒரு வெயிட், பவுண்டுன்னு சொல்றது ஒரு வெயிட், கிலோகிராம் கிராம் சொல்ற மாதிரி பவுண்டுன்னு சொல்றது வெயிட். அப்ப காட்டன் சொல்றது உங்களுக்கு தெரியும் தானே? நாங்க தமிழ்ல அதுக்கு என்ன சொல்லுவோம்? காட்டனுக்கு பட்டுன்னு சொல்லுவோமா? அதானே பட்டா? சாரி, ஓகே. சோ அந்த காட்டனை வந்து 100 pounds of காட்டனை வந்து இவர் என்ன செய்யணும்? எடுத்துட்டு வந்துதான் இவர் ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு. எப்ப 7 வயசுல. When he was 9, he worked in a gas station. கேஸ் ஸ்டேஷன் என்ன? நாங்க பெட்ரோல் பம்ப்னு சொல்லுவோம், பெட்ரோல் அடிக்கிற ஸ்டேஷன். அதுதான் அமெரிக்கா, யூரோப்பியன் கண்ட்ரில எல்லாம் கேஸ் ஸ்டேஷன் சொல்லுவாங்க, சரிதானே? கேஸ்ன்னு சொன்னா அவங்க பெட்ரோல் அந்த ஃபியூல தான் சொல்றேன், ரைட்? ஸோ அப்ப 9 வயசுல கேஸ் ஸ்டேஷன் பெட்ரோல் பம்ப் ஒன்ல வேலை செய்யறாரு. ஒர்க்கிங் டு சப்போர்ட் ஹிஸ் ஃபேமிலி பிகாஸ் ஹிஸ் ஃபாதர் வாஸ் அவுட் ஆஃப் ஒர்க் மோஸ்ட் ஆஃப் த டைம். அப்ப அவரோட டேடுக்கு வந்து ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கல, அதனால அவரு ஃபேமிலியை சப்போர்ட் பண்றதுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அண்ட் ட்ரைனிங் வென் ஹி வாஸ் இன் ஒர்க்கிங். அதே போல வேலை செய்யாத நேரத்துல அந்த சாம்பியனாக வாரத்துக்கான ஃபாஸ்டஸ்டான ஒரு ஸ்பிரிண்டராக வாரத்துக்காக என்ன செய்யறாரு? ஜெசி ஓவன்ஸ் ட்ரைனிங்கும் எடுக்காரு. ஜெசி ஓவன்ஸ் ரெடிட் ஹிம்செல்ஃப் ஃபார் தி ஒலிம்பிக்ஸ். அப்ப ஒலிம்பிக்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு அவரே தயார்படுத்தி கொண்டாரு. இன் 1936 he achieved his dream by winning 4 gold medals at the Berlin Olympic Games. அப்ப என்ன? பெர்லின் ஒலிம்பிக் கேம்ஸ்ல இந்த ஜெசி ஓவன்ஸ் என்ன செய்யறாரு? 4 கோல்ட் மெடல்ஸை வின் பண்றாரு, ரைட்? ஷிஃபா, இது வந்து 2016, சரியா? 15th கொஸ்டின். ஸோ ஆல்ரெடி அந்த சார்ல்ஸ் பேடாக் அப்படிங்கிற ஒரு சாம்பியன் அட்வைஸை கேட்டு அந்த பொடியன், அந்த சின்ன பொடியன் ஸ்கின்னி போய் என்ன செய்யறாரு? அவர் அட்வைஸ் அப்படியே ஃபாலோ பண்ணி ஹார்ட் ஒர்க் போட்டு 1936ல
அவரும் என்ன செய்யறாரு, அந்த சின்ன போய் ஜெசி ஓவன்ஸ் 4 கோல்ட் மெடல்ஸை பெர்லின் ஒலிம்பிக் கேம்ஸ்ல வின் பண்றாரு. Paddock's advised that afternoon in Ohio had produced a new world champion. அப்ப அன்றைக்கு அந்த ஆடிட்டோரியம்ல வச்சு அந்த ஃபாஸ்டஸ்ட் ஸ்பிரிண்டர் சார்ல்ஸ் பெடாக் கொடுத்த ஒரு அட்வைஸ், ஒரு இப்படி செய்யுங்கன்னு ஒரு சின்ன பொடியனுக்கு அவர் சொன்ன அறிவுரை வந்து என்ன, ஒரு புதிய வேர்ல்ட் சாம்பியனை கிரியேட் பண்ணி இருந்தது. ரைட். ஸோ எங்களோட லைஃப்லயும் இப்படித்தான், நல்லவங்க சொல்ற அட்வைஸை, பெரியவங்க சொல்ற அட்வைஸை எடுத்து நாங்க நடக்கணும். ஸோ எங்களால பெரிய சக்சஸை ரீச் பண்ணிடலாம். ரைட். ஸோ அப்ப ஒரு ஒன்றுமே செஞ்சுக்க இல்லாம ஒரு சின்ன ஒரு மெலிஞ்ச போயா இருந்த ஒரு பொடியன் ஒரு சாம்பியன் ஒரு ஆள் கொடுத்த அட்வைஸை கேட்டு அதை ஃபாலோ பண்ணி என்ன செய்யறாரு, அவரும் ஒரு வேர்ல்ட் சாம்பியனாக வராரு. ஸோ இது ஒரு ஸ்டோரி. ரைட். ஸோ ஒரு ஜெசி ஓவன்ஸ் அப்படிங்கிறது ஆக்சுவலான ஸ்டோரி, உண்மையான விஷயம். ஸோ அதை இங்க எங்களுக்கு தந்திருக்காங்க, எங்களுக்கு கொஸ்டின் செய்யறதுக்கு. ரைட். இப்ப மேல இப்ப எல்லாத்தையும் ரீட் பண்ணிட்டோம் தானே, இப்ப எல்லா விஷயமும் எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடு என்ன சொல்ல வந்தாங்கன்னு. இப்போ இந்த கொஸ்டின்ஸை வச்சுதான் எங்களுக்கு கீழே இந்த பேராகிராஃபை வச்சுதான் கீழே கொஸ்டின்ஸ் வந்திருக்கும், அதை நாங்க செய்யணும். அப்ப 7 கொஸ்டின்ஸ் இருக்கும் சரியா, இதுல 1 2 3 4 5 6 7 சொல்லி 7 கொஸ்டின் டோட்டல். இதுக்கு எத்தனை மார்க்ஸ் பாருங்க, 2 marks 2 3 4 5 6 7 8 marks டோட்டலி இந்த கொஸ்டினுக்கு. அப்ப ஒரு 8 mark கொஸ்டின். இப்போ ஒவ்வொன்றா செஞ்சு பார்ப்போம். போத் அப்ப இங்க என்ன செஞ்சிருக்காங்க, முதலாவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரீட் பண்ணணும். முதலாவது கேள்வி, say whether the following statements are true or false by writing TOF against each one of them. அப்ப true or false சொன்னா என்ன செய்யணும், ட்ரூன்னு சொன்னா T அப்படிங்கிறது இந்த கேஜ்ல எழுதணும், falseன்னு சொன்னா F கேஜ்ல எழுதணும். அப்ப எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப நீங்க ட்ரூ or falseன்னு சொன்னா இங்க செரிஃபில் போட்டு வச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அந்த மார்க்ஸ் வராது. ஏன், இன்ஸ்ட்ரக்ஷன்ல என்ன சொன்ன, எழுத சொன்ன TF. ஓகே. ஸோ அந்த மிஸ்டேக்களை நானும் பண்ணிருக்கேன், நீங்க பண்ணாதீங்க. ரைட். எழுதுங்கண்டா எழுதுங்க, டிக் பண்ணுங்கண்டா பண்ணுங்க. ரைட். ஸோ ஃபாலோ தி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இப்ப முதலாவது இதை வாசி பார்ப்போம். இப்ப நான் உங்களுக்கு நரேட் பண்ணி சொல்லிட்டேன். ரைட். ஃபுல்லா ஸ்டோரியை கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்ப ஆன்சர்லாம் நீங்க தான் சொல்ல போறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் ஹாஜிராட்ட கேட்கிறேன், இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு சொல்லுங்க. Both Charles Paddock and Jesse Owens practiced hard to become Olympic champions. Is this true or false? என்ன ஆன்சர்? True. Well done. அப்ப இங்க என்ன சொல்றாங்க, சார்ல்ஸ் பெடக்கும் ஜெசி ஓவன்ஸும். அப்ப போத்ன்னு சொல்லிட்டு 2 பேர் ஆக்கள்ட பேரு அல்லது ஏதாவது 2 விஷயத்தை தந்தா என்ன அர்த்தம், இந்த போத் அப்படிங்கிற வேர்டுக்கு இவங்க 2 பேரும் இந்த 2 விஷயங்களும் அப்படின்னு சொல்லி வரும். அப்ப both Charles Paddock and Jesse Owens practiced hard to become Olympic champions. இவங்க 2 பேருமே ஒலிம்பிக் சாம்பியன் ஆகிறதுக்கு கடுமையாக பிராக்டிஸ் பண்ணினாங்க அப்படின்னு தந்துறீங்க. அப்ப 2 பேரும் பிராக்டிஸ் பண்ணினாங்க தானே, பண்ணினாங்களா இல்லையா? அப்ப ஹாஜிரா சொன்ன ஆன்சர் கரெக்ட். ஓகே, ரைட். ரெண்டாவது, கவிஷ், Charles Paddock was Owen's coach. Is this correct? False. False. Yes. அப்போ இந்த சார்ல்ஸ் பெடாக் வந்து ஜெசி ஓவன்ஸ் கோச் இல்ல. அவர் ஒரு ஸ்கூலுக்கு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் ஒன்று மாதிரி ஒன்று செய்ய போன இடத்த இவர் ஜஸ்ட் ஒரு அட்வைஸ் கொடுத்த, அவரோட கோச் எல்லாம் இல்லை இவரு. சரிதானே இந்த சார்ல்ஸ் பெடாக்? அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஆப்வியஸ்லி false. Jesse Owens practiced for Olympics while working to support the family. Abdul Rahman, இதுல ஆன்சர் என்ன வரும்? Jesse Owens practiced for Olympics while working to support the family. What's the answer? அப்ப என்ன சொல்றாங்க இங்க? Jesse Owens practiced for Olympics while என்று சொன்னா நாம நேத்து பார்த்தோம், போது அப்படிங்கிற ஒரு மீனிங். working to support the family. ஃபேமிலியை சப்போர்ட் பண்றதுக்காக வேலை செஞ்சிட்டு இருந்த போது ஜெசி ஓவன்ஸ் என்ன செய்யறாரு, ஒலிம்பிக்ஸுக்கு பிராக்டிஸ் பண்றாருன்னு சொல்றாங்க. சோ இந்த ஆன்சர் வந்து கரெக்டா ராங்கா அப்துல் ரஹ்மான்? Is this correct? True. Yes, true. ஏன், அவரு ஃபேமிலியை சப்போர்ட் பண்றதுக்காக ஒர்க்கும் பண்ணின, அதே டைமுக்கு பிராக்டிஸும் பண்ணின. So this answer is
correct. Okay. Paddock visited many schools to coach the students. அப்ப இதுல ஆன்சரை வந்து எனக்கு சொல்லுங்க. Olivia, is the fourth statement true or false? Paddock visited many schools to coach the students. So since I joined late, so I Really? really Oh, don't know the answer. okay. So no problem. So let's ask Nuha. Nuha, is this statement true or false? False. Yes, false. ஏன் false என்று சொன்னா Paddock வந்து அவர் ஸ்கூலுக்கு ஜஸ்ட் அவரோட சக்சஸ் எப்படி வந்தது அப்படிங்கிற ஒரு கைண்ட் ஆஃப் மோட்டிவேஷனல் ஸ்பீச்சஸ் மாதிரியான இவெண்ட்ஸுக்கு தான் போனாரு. எப்படி அவர் சக்சஸ் ஆயினாரு லைஃப்ல அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்றதுக்கு. பர்சனலா போயிட்டு யாருக்கும் கோச்சிங் கொடுக்கறதுக்கு அவர் போகல. ஸோ ஆப்வியஸ்லி இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபோல்ஸ், ரைட்? ஸோ இது வந்து இந்த பேராகிராஃப்ல இருக்கிற முதலாவது கொஷின், ரைட்? அடுத்தது, what did Paddock want to be when he grew up? Paddock வந்து வளர்ந்ததுக்கு பிறகு என்னவாக ஆகணும்னு நினைச்சாரு? என்ன ஆகணும்னு நினைச்சாரு? Sprinter. World fastest sprinter. Yes. World's fastest sprinter. World's fastest sprinter. அப்ப சின்ன வயசுல பிரைமரி ஸ்கூல்ல இருக்க போகல அவரோட கோச்ட Paddock என்ன கேட்காரு? What can I do to become the world's fastest sprinter? What is the secret of speed? அப்ப உலகத்திலேயே வேகமான ஓட்ட வீரராக வாரத்துக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டவரு. சரிதானே? அப்ப இவர் வளர்ந்து என்ன ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்காரு? வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் ஸ்பிரிண்டர், ரைட்? வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் ஸ்பிரிண்டர். ஓகே. அடுத்த கொஸ்டின், what made Paddock speak to Owens very kindly? Paddock வந்து ஜெசி ஓவன்ஸ் ஸ்கூல்ல சின்ன பொடியனாக மீட் பண்ண போகல எதனால அவர்கிட்ட பேசினாரு இந்த Paddock? எந்த விஷயம் அவரை பேச வச்சுச்சு அந்த போய் கிட்ட, ஓவன்ஸ் கிட்ட? Touched by the boy's sincerity. சாரி, என்ன சொன்னீங்க? Touched by the boy's sincerity. எஸ், the boy's sincerity. சின்சியாரிட்டின்னு சொன்னா என்ன? இந்த போய் வந்து இவ்வளவு சின்சியரா வந்து எப்படி எங்கள்ட்ட அட்வைஸ் கேட்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தினாலதான் Paddock இம்ப்ரெஸ் ஆகி இவருக்கு அவரு கூட பேச போனாரு. சோ என்ன எழுதலாம்? his sincerity அப்படின்னு நாங்க எழுதலாம். அப்போ ஒன்று நாங்க ஓவன்ஸ் sincerity அப்படின்னு சொல்லி எழுதலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா சாரி his sincerity அப்படின்னு சொல்லி எழுதலாம், ரைட்? அப்ப சின்சியர்னு சொன்ன ஒரு விஷயத்துல மிச்சம் ஒரு கவனமாக இருக்கிறது தான் சின்சியரா இருக்கிற அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவ்வளவு கவனமா அவர் இருந்ததன் காரணமாக அவரோட Paddock வந்து பேசினாரு, ரைட்? அப்ப இது வந்து தேர்ட் கொஸ்டின். complete the blanks using words from the passage. அப்ப மேல இருக்கிற பேராகிராஃப்ல பேசேஜ்ல இருக்கிற வேர்ட்ஸை வச்சு இங்க கீழே தந்திருக்கிற இந்த ரெண்டு லைன்ஸ்ல இருக்கிற blank ஃபில் பண்ணுங்கன்றாங்க. Jesse Owens was very when he spoke to Paddock. Paddock பேசக்குள்ள ஜெசி ஓவன்ஸ் ரொம்ப இருந்தாரு. என்னையா இருந்தாரு? Nervous. நர்வஸா இருந்தாரு. So Jesse Owens was very nervous when he spoke to Paddock. He became a world champion because of Paddock's advice. Right. So இது வந்து fourth question, right? Underline the correct answer. According to Paddock, if you believe in a thing strongly, what happens? According to Paddock. It will happen one day. Yes. It will happen one day. அப்ப அவர் சொன்ன எக்ஸாக்டான phrase என்ன? It can come to pass in your life அப்படிங்கிற
இந்த விஷயத்த சொன்னேன். If you believe in a thing strongly enough, it can come to pass in your life. அப்படின்னு சொன்னா மீனிங் என்ன? ஒரு விஷயத்துல நீங்க ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களோட லைஃப்ல அது நடக்கும். அப்ப அதே விஷயத்தை தான் எங்களுக்கு வேர்ட்ஸை சேஞ்ச் பண்ணி ஒரு சென்டென்ஸை தந்துருக்காங்க. அப்ப அதுக்கு பொருத்தமானது எது? நீங்க சொன்ன மாதிரி இட் வில் ஹேப்பன் ஒன் டே. அடுத்தது, ஃபைண்ட் அ வேர்ட் ஃப்ரம் த பேசேஜ் which has the same meaning as the following. அப்ப இங்க vocabulary knowledge இங்க வரப்போகுது. very thin அப்படிங்கிற இதுக்குரிய வேர்ட் என்ன பேசேஜ்ல இருந்து? Skinny. skinny. எஸ். அப்ப thin சொன்னா என்ன? மிச்சம் மெல்லிய அப்படின்னு சொல்ற. அப்ப அதுக்கு நாங்க அந்த போய்ட அப்பியரன்ஸ் அவங்க டிஸ்கிரைப் பண்ண போகல பார்த்தோம். ஸ்கினி, மெலிஞ்ச அப்படிங்கிற ஒரு வேர்டு இருந்துச்சு. அடுத்தது சைலன்ஸ். எந்த Hush. வேர்ட்? நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகல உங்களுக்கு சொன்னேன். ஹஷ், ரைட்? ஹஷ். இப்போ கவனிங்க நல்லா. நாம பேராகிராஃபை ரீட் பண்ணிட்டு வர போகல. நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், போல்ட் லெட்டர்ஸ்ல ஏதாச்சும் ப்ரொனவுன்ஸ் உங்களுக்கு தந்திருந்தா அதை நோட் பண்ணி அப்பவே இதான் விஷயம்னு சொல்லி நோட் பண்ணி வச்சிருங்க. அப்ப கீழே கொஸ்டின் செய்யக்குள்ள ஈஸின்னு சொன்னேன். லைன் 16ல இருக்கிற யூ அப்படிங்கிற ப்ரொனவுன் யாருன்னு சொல்லி நாங்க பார்த்தேன். Skinny boy. அந்த ஸ்கினி பாய், touched by the boy sincerity. அப்ப அந்த ஸ்கினி பாய் யாரு? ஜெசி ஓவன்ஸ். அப்ப நாங்க இங்க ரெண்டு ஆன்சரும் எழுதலாம். ஸ்கினி பாய்ன்னு சொல்லியும் எழுதலாம். ஸ்கினி பாய்ன்னு சொன்னா யாரு? ஜெசி ஓவன்ஸ். I'm not sure if I'm pronouncing his name correctly. Olivia, do you have an idea how do we pronounce this name? As you are familiar with Jesse. American, Jesse Owens, right? Jesse. Yeah. Okay, all right. So that in line 20. So that அப்படிங்கிற வேர்ட் வந்து எதை ரெஃபர் பண்ணுது அப்படிங்கறத நாங்க பார்த்தோம். எதை பண்ணுது? Training hard. Hard training. He did just that. அவர் அதையே செஞ்சாரு. அப்ப எதை செஞ்சாரு? Though training hard wasn't easy for Jesse Owens. அப்ப ட்ரைனிங் ஹார்ட், அதாவது ஹார்டா ட்ரெயின் பண்றது ஜெசி ஓவன்ஸுக்கு கஷ்டமாக இருந்தாலும் அவர் அதையே செய்தார். அப்ப ட்ரைனிங் ஹார்ட் அப்படிங்கிற விஷயம்தான் வர வேணும். ரைட்? ட்ரைனிங் ஹார்ட். ஸோ நாங்க except the question 14 and 16, we have completed the whole 2016 O-level English paper. Right? So in the papers செஞ்ச questions எல்லாம் எல்லாருக்கும் clear-ஆ? Do you have any doubts or clarifications? Anything? Questions? எல்லாரும் clear-ஆ? Yes, sir. Okay. Yes, sir. Clear. அப்ப நீங்க grade 10 ஸ்டூடெண்ட் இருந்தாலும் no problem. இந்த பேப்பர் ஒருக்கா செஞ்சு பார்த்தீங்கன்னு சொன்னா that's all right. You are qualified to sit for the O-level English exam, right? So grade 10 நாங்க தனியா படிச்சுட்டு வேணாம். Okay? Right. So அடுத்தது 16 question and 14 question நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். I have promised you that we will have a separate class for these questions. So அந்த structures அது எல்லாமே எப்படி ரைட் பண்றேன் நான் காட்டுறேன். For example, let me show you. உங்களோட எக்ஸாம்ஸ் வாரத்துக்கு முன்னால நான் என்ன செய்வேன்னு சொன்னா, உங்களுக்குன்னு ஒரு வெபினார் ஒன்று நான் செய்வேன். ஸோ அதுல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க, லைக் more than 50 ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. ஸோ அது வந்து ஒரு காமன் கிளாஸாக இருக்கும். அதுல வந்து இந்த உங்களோட எக்ஸாம்ஸுக்கு வரப்போற எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் மாதிரியான ஒரு செஷன் ஒன்று நான் செய்வேன். அதுல உங்களுக்கு இப்படியான ஹெடிங்ஸ், அடுத்தது என்ன மாதிரியான டைட்டில்ஸ், டாபிக்ஸ் வரலாம் அப்படிங்கிற விஷயத்த நான் உங்களுக்கு காட்டுவேன். ரைட்? ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 2024 ஆக்களுக்கு ஃபைனலா ஒரு வெபினார் ஒன்று செஞ்சு, ஸோ அதுல கொடுத்திருந்த நிறைய கொஷின்ஸ் வந்து பேப்பர்ல வந்துருந்துச்சு. ரைட்? ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொன்னாங்க, நீங்க அந்த டாபிக்ஸ் வந்து எங்களுக்கு வந்திருந்த அப்படின்னு சொல்லி. ஸோ இப்படி 2025 ஆக்களுக்கும் ஒரு ஃபைனலான ஒரு கைடு இருக்கும். அநேகமான கொஷின்ஸ், எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் உங்களுக்கு அதுல இருந்து வரும். ரைட்? ஓகே, வெயிட், வேர் இஸ் த பேப்பர்? வெயிட்.
ரைட். ஓ ஹியர்ஸ் இட். ஸோ இது வந்து அவங்களுக்கு ஃபைனல் வெபினார்ல நான் கொடுத்திருந்த கொஷின்ஸ். ஸோ நீங்க பார்க்கலாம் கொஷின் 6ல என்ன மாதிரியான நோட்டீஸ் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுல நான் கொடுத்த அந்த எக்ஸ்பெக்டட் கொஷின்ல ட்ரீ பிளான்டிங் சம்பந்தமான ஒரு நோட்டீஸ் தான் அவங்களுக்கு வந்திருந்தது. ரைட், ட்ரீ பிளான் பண்ற மாதிரியான ஒரு கேம்பெயின் மாதிரியான ஒரு நோட்டீஸ். ஸோ அதே மாதிரியான சேம் கைண்ட் ஆஃப் ப்ராக்டிஸ் நான் அந்த ரைட்டிங் செஷன்ல நான் அவங்களுக்கு கொடுத்திருந்தேன். எக்ஸாக்ட்லி சேம் கொஷின் வந்து வந்துருந்துச்சு. ரைட், இங்க பாருங்க இந்த இந்த நேம் எல்லாம் நோட்டீஸ்ல எழுதிருக்கிற நேம்ஸ் எல்லாம் வந்து அந்த கிளாஸுக்கு வந்த ஸ்டூடெண்ட்ஸ் நேம் ஷீஃபா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு. ஸோ அந்த விஷயம் வந்து அந்த வெபினார்ல உங்களுக்கு நான் சொல்லி தருவேன். ரைட், ஸோ அதே மாதிரி இப்போ 2016 பேப்பர் நாங்க ஃபினிஷ் பண்ணிட்டோம். எஸ்ஏயும் பார் ஷார்ட்டும் நான் வந்து உங்களுக்கு சாம்பிள் ஆன்சர்ஸ் உங்களோட குரூப்ல போடுறேன். அதே போல at the end of the past paper classes நான் அதுக்குன்னு தனி ஒரு செஷன்ல உங்களுக்கு அது எல்லாத்தையும் எப்படி எழுதணும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ரைட், ஸோ இப்போதைக்கு கொஷின் 6ல ஒரு சில சாம்பிள் கொஷின்ஸ் வந்து பார்ப்போம். அதாவது 6வது கொஷின் வந்து எங்களுக்கு நோட்டீஸ். ரைட், ஸோ அதை எப்படி எழுதுற அப்படின்னு சொல்லி சில எக்ஸாம்பிள் டாபிக்ஸை நாங்கள் இப்போ வந்து பார்ப்போம். ரைட், ஸோ 2016 பேப்பர் எங்களுக்கு வந்து ஃபினிஷ் ஆயிட்டு. ஓகே.